ஹாய், நான் தான் ஆர்யா. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, டீச்சபிள் மிஷின்ல ஒரு ப்ராஜெக்ட் தான் பார்க்க போறோம். அந்த ப்ராஜெக்ட்ல என்ன வரும்னா, இப்ப நம்ம வந்து 2 கேட்டகரிஸ் வரும். என்னென்ன கேட்டகரிஸ்னா, கிளாஸ் 1, கிளாஸ் 2. அதுல வந்து நம்ம குட் ஃப்ரூட் இல்ல பேட் ஃப்ரூட்ட வந்து நம்ம அப்லோட் பண்ணுவோம். இதுல என்ன பண்ணும்னா, நம்ம குட் ஃப்ரூட்ட வந்து கேமரால காமிச்சோம்னா, அது வந்து குட் ஃப்ரூட்ன்னு நம்மளுக்கு வந்து அவுட்புட் குடுக்கும். அதுல 100% காமிக்கும். இப்ப அதுவே நம்ம பேட் ஃப்ரூட்ட வந்து காமிச்சோம்னா, பேட் ஃப்ரூட்ல 100% காமிக்கும். அதே மாரி வெப்கேம்ங்கிறது வந்து நம்ம கேமரால காமிக்கிறது. ஃபைல்ஸ்ங்கிறது வந்து நம்ம ஃபைல்ல இருந்து அப்லோட் பண்ணி, இது குட் ஃப்ரூட்டா இல்லையா அப்படின்னு காமிச்சோம்னா, இப்போ குட் ஃப்ரூட்னா அது 100% காமிக்கும். இப்ப நம்ம அதுதான் பார்க்க போறோம். எப்படி பண்றதுன்னு. இப்ப வந்து நம்ம உள்ள போய்க்கலாம். உள்ள போனோனே இங்க டீச்சபிள் மிஷின் உள்ள போனோனே கெட் ஸ்டார்டட்ன்னு ஒரு பட்டன் இருக்கும். அந்த பட்டன் கிளிக் பண்ணிடலாம். இங்க வந்து 3 டைப் ஆஃப் ப்ராஜெக்ட்ஸ் இருக்கும். இமேஜ் ப்ராஜெக்ட், ஆடியோ ப்ராஜெக்ட், போஸ்ட் ப்ராஜெக்ட். இப்ப நம்ம வந்து இமேஜ் ப்ராஜெக்ட்னா என்னன்னு பார்க்கலாம். இமேஜ் ப்ராஜெக்ட்ங்கிறதுனா, இப்ப நம்ம ஒரு இமேஜ் குடுத்துட்டு அதோட அவுட்புட்ட கேட்போம். ஆடியோ ப்ராஜெக்ட்னா, இப்ப நான் ஒரு வாய்ஸ் பேசுறேன், என் ஃப்ரெண்ட் இன்னொரு வாய்ஸ் பேசுறான். அப்ப வந்து யார் இத பேசுறது அப்படிங்கிறத வந்து இத ஐடென்டிஃபை பண்ணி காமிக்கும். போஸ்ட் ப்ராஜெக்ட்னா, இப்ப நம்ம வந்து நின்னுட்டு இருக்க மாரி ஒரு ஃபோட்டோவும், உட்கார்ந்துட்டு இருக்க மாரி ஒரு ஃபோட்டோவும் குடுத்துட்டு, ஸ்டாண்ட், சிட்டுன்னு குடுத்துட்டு ட்ரெயின் பண்ணிட்டோம்னா, இப்ப வந்து நான் நின்னுட்டு இருக்கேன்னா, அது வந்து ஸ்டாண்ட்ல 100% காமிக்கும். உட்கார்ந்துட்டு இருக்கேன்னா, சிட்ல 100% காமிக்கும். இப்ப ஃபர்ஸ்ட் ஒண்ணொண்ணா பார்க்கலாம். இமேஜ் ப்ராஜெக்ட். இன்னைக்கோட வீடியோல நம்ம வந்து இமேஜ் ப்ராஜெக்ட் தான் பார்க்க போறோம். இமேஜ் ப்ராஜெக்ட் கிளிக் பண்ணிட்டு, ஸ்டாண்டர்ட் இமேஜ் மாடல் அப்படிங்கிறத வந்து கிளிக் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ணோனே சொன்ன மாதிரியே 2 கேட்டகரிஸ் இருக்கு. கிளாஸ் 1, கிளாஸ் 2. இதுல தான் நம்ம வந்து குட் ஃப்ரூட், பேட் ஃப்ரூட் அப்படின்னு போட்டு நம்ம இமேஜ் சாம்பிள்ஸ வந்து அப்லோட் பண்ணுவோம். நெக்ஸ்ட் ட்ரெயின் பண்றது மாடல. இப்ப நம்ம அப்லோட் பண்ணத வந்து நம்ம இப்ப ட்ரெயின் பண்ணணும். ட்ரெயின் பண்ணாதான் வந்து அது இன்புட்டா எடுத்துட்டு அது வந்து நம்மளுக்கு அவுட்புட்ட காமிக்கும். இப்ப நான் சொன்ன மாதிரியே அந்த கேமரால குட் ஃப்ரூட் காமிச்சோம்னா குட் ஃப்ரூட்ன்னு காமிக்கும். ஏன்னா நான் இங்க குடுத்திருக்க இன்புட் வந்து அது குட் ஃப்ரூட் நல்லா கிளீனா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ட்ரெயின் பண்ணி வச்சிருப்பேன். அதனால வந்து ட்ரெய்னிங் பண்ணனால அது வந்து இப்ப குட் ஃப்ரூட்ன்னு 100%ல காமிக்கும். இப்ப நம்ம வந்து கிளாஸ் 1, கிளாஸ் 2ங்கிறத வந்து ரீநேம் பண்ணிக்கலாம். கிளாஸ் 1ங்கிறத குட் ஃப்ரூட்னும், கிளாஸ் 2ங்கிறத வந்து பேட் ஃப்ரூட்னும் நாம வந்து கிளாசிஃபை பண்ணிடுவோம். இப்ப வந்து கிளாசிஃபை பண்ணியாச்சு. இப்ப வந்து இமேஜ் சாம்பிள்ஸ் அப்லோட் பண்ணணும். இங்க வந்து ஃபைல்ஸ் இல்ல கூகுள் டிரைவ். நம்ம இப்ப கூகுள் டிரைவ்ல அப்லோட் பண்ணியிருக்கோம்னா, கூகுள் டிரைவ்ல இருந்து நம்ம எடுத்துக்கலாம். இல்ல வந்து ஃபைல்ஸ்ல இருந்து எடுத்துக்கலாம். நான் வந்து ஃபைல்ஸ்ல இருந்து தான் எடுக்க போறேன். அதனால நான் இத கிளிக் பண்ணிட்டு, நான் வந்து குட் ஃப்ரூட்டோட எக்ஸாம்பிள்ஸ வந்து கிளிக் பண்ணிட்டு எல்லாத்தையும் வந்து அப்லோட் பண்றேன். இப்ப எல்லாத்தையும் ஒரே தடவையில எப்படி அப்லோட் பண்ணணும்னா, ஒரே ஒரு பிக்சர செலக்ட் பண்ணிட்டு கண்ட்ரோல் ஏ குடுத்தா அந்த ஃபைல்ல இருக்க எல்லா இமேஜஸும் செலக்ட் ஆயிரும். அத குடுத்துட்டு ஓப்பன் குடுத்துட்டோம்னா, 64 இமேஜ் சாம்பிள்ஸ் வச்சிருந்தா எல்லாமே வந்து அப்லோட் ஆயிரும். இப்ப பேட் ஃப்ரூட்டோட எக்ஸாம்பிள்ஸ். அதுலயும் 2 ஆப்ஷன் இருக்கும். இங்க வந்து நான் ஃபைல்ஸ்ல தான் அப்லோட் பண்றேங்கிறனால ஃபைல்ஸ் கிளிக் பண்ணிடுவேன். ஃபைல்ஸ் கிளிக் பண்ணிட்டு இங்க வந்து பேட் ஃப்ரூட்டோட எக்ஸாம்பிள்ஸ் எடுத்துட்டு ஒன்னு செலக்ட் பண்ணிட்டு கண்ட்ரோல் ஏ கொடுத்தேன்னா எல்லாமே செலக்ட் ஆயிரும். எல்லாத்தையும் செலக்ட் பண்ணிட்டு நான் வந்து இப்போ ஓப்பன் கொடுத்துட்டேன்னா இங்க வந்து பேட் ஃப்ரூட்ல இருக்க 64 சாம்பிள்ஸும் வந்து இதாயிரும். அதுக்கப்புறம் ட்ரெயின் மாடலுங்கிற பட்டன் வந்து எனேபிள் ஆயிரும் நம்மளுக்கு. இப்ப அது வந்து நம்ம கிளிக் பண்ணிட்டோம்னா இதெல்லாம் இன்புட்டா எடுத்துட்டு அது அவுட்புட்டுக்கு ரெடி பண்ணும். இப்ப ட்ரெயின் மாடல் அது கொடுத்ததுக்கு அப்புறம் இங்க அட்வான்ஸ்ல என்னென்ன இருக்கும்னா, இப்ப வந்து நம்ம அத வந்து அப்கிரேட் பண்ணணும்னு சொல்ல முடியாது.
நம்ம வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா இது பண்ணோம் அப்படிங்கிற மாதிரி இது பண்ணா நம்ம வந்து டிஃபால்ட் செட்டிங்ஸை மாற்றலாம். ஆனால் டிஃபால்ட் செட்டிங்ஸை மாற்ற வேணாம், ஏன்னா இதுவே பெஸ்ட் ரிசல்ட்ஸ் தான் கொடுக்கும். இப்போ மாடல் ட்ரெயின்டுன்னு வந்துருச்சு. அப்போ வந்து ட்ரெயின் ஆயிடுச்சு மாடல். இப்போ அலோ கேட்கும், கேமரா அலோ கேட்கும். ஏன் கேட்குதுன்னா இங்கே வந்து நான் சொன்ன மாதிரியே வெப்கேம்ங்கிறது உங்க வீடியோல இருக்க வந்து இப்போ உங்களுக்கு ஆக்சுவலான ஒரு ஃப்ரூட்டை காமிச்சா அது குட் ஃப்ரூட்டா இல்லை பேட் ஃப்ரூட்டான்னு காமிக்கணும்னா நீங்க வந்து கேமரால எடுத்து காமிச்சு வெப்கேம்ங்கிற ஆப்ஷன் கிளிக் பண்ணிட்டு கேமரால காமிச்சிங்கன்னா அது வந்து குட் ஃப்ரூட்டா பேட் ஃப்ரூட்டான்னு காமிக்கும். ஆனா நான் கேமரால காமிக்கல, நான் ஃபைல் அப்லோட் பண்ணிக்கிறேன், அதனால நான் அலோவ் பண்ண தேவையில்ல. இப்போ ஃபைலுங்கிறதும் வந்து கூகுள் டிரைவ் இல்லை ஃபைல்ஸ்ல, நான் ஃபைல்ஸ்ல தான் வச்சிருக்கனால ஃபைல்ஸ்ல தான் அப்லோட் பண்றேன். இப்போ நான் வந்து பேட் ஃப்ரூட்டோட எக்ஸாம்பிளே எடுத்துக்கிறேன். ஒரு ஒன்று கிளிக் பண்ணிட்டு நான் ஓப்பன் கொடுத்தேன்னா இங்கே 100% ஆஃப் பேட் ஃப்ரூட் தான் காமிக்குது. நம்ம ட்ரெயின் பண்ணது கரெக்டு. அப்போ குட் ஃப்ரூட்டுக்கு வந்து பார்க்கலாம் அப்படின்னு அப்படி கிளிக் பண்ணிட்டு ஒரு குட் ஃப்ரூட்டை வந்து நான் அப்லோட் பண்ணுறேன். அப்லோட் பண்ணால் இங்கேயும் குட் ஃப்ரூட் தான் வருது. அதனால நம்ம பண்ண ப்ராஜெக்ட் வந்து கரெக்டு. இப்போ நாம வந்து இதை வந்து எக்ஸ்போர்ட் பண்ணணும், நம்ம டவுன்லோட் பண்ணோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா இங்கே வந்து டவுன்லோட் ப்ராஜெக்ட் ஆஸ் ஃபைல் அப்படின்னு கொடுத்துட்டீங்கன்னா டவுன்லோட் ஆயிரும் இங்கே ப்ராஜெக்ட். பார்த்தீங்களா, இந்த மாதிரி டீச்சபிள் மிஷின் ஃபார்மேட்டில் தான் இது டவுன்லோட் ஆகும். அதே மாதிரி இங்கே எக்ஸ்போர்ட் மாடல் கொடுத்துட்டு டவுன்லோட் கொடுத்தீங்கன்னா இங்கேயும் வந்து டவுன்லோட் மை மாடல்னு கொடுக்கும். இப்போ இங்கேயும் கொடுத்தீங்கன்னா இதே மாதிரி டவுன்லோட் ஆயிரும் நம்மளுக்கு. இன்னைக்கு வீடியோவில் வந்து நம்ம டீச்சபிள் மிஷினில் எப்படி ஒரு குட் ஃப்ரூட் பேட் ஃப்ரூட் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறதுன்னு பார்த்தோம். நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து ஆடியோ ப்ராஜெக்ட் பண்ணிட்டு யார் இதை பேசுகிறா அப்படிங்கிறது பார்க்க போகிறோம்.